Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் உண்மை குற்றவாளியை தப்ப வைக்க திமுக அரசு முயற்சி செய்வதாக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் குற்றம் சாட்டினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகை செல்வன், திமுக பிரமுகர் ஞானசேகரனை மட்டும் கைது செய்தால் போதுமா? ஞானசேகரன் சார் என பேசிய உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் அதிமுகவின் கோரிக்கை என்று தெரிவித்தார். பொங்கல் பரிசு தொகையாக 1000 ரூபாய் கூட வழங்க திமுக அரசுக்கு துப்பில்லை என்று சாடினார். ஞானசேகரன் யார்? அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் உறுப்பினர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினர் RS பாரதி ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் தமிழக முதலமைச்சர் சட்டமன்றத்திலேயே ஞானசேகரன் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அல்ல, ஆனால் ஆதரவாளர் என்று சொல்றார். ஆக ஒரே கட்சிக்குள்ளே 2 விதமான கருத்துக்கள் இருக்கு. முதலமைச்சர் ஒரு கருத்தும் RS பாரதி ஒரு கருத்தும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். குற்றவாளியை தப்ப வைக்கிற முயற்சியை இந்த அரசு தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறது.